திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 249வது பாடல், திருநகரப்படலத்தினுடைய 103வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. தோட்டலர் வனசத்திசைமுகன் முன்னம் சொற்றனன் அவனடி வணங்கி கேட்டருள் சனகன் வியாத முனிவனுக்கு உரைப்ப, கேடில் சீர் வியாதன் அங்கு உணர்ந்து மாட்டுரு சூதன் தனக்கு இயம்புதலும், மற்றவன் முனிவர்க்கு இசைத்த பாட்டினில் அடங்கா காஞ்சியின் பெருமை பகர்ந்திட தமியனுக்கு எளிதோ. தோட்டலர் வனசத்திசைமுகன், அங்கே சிறந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய நான்முகனாகிய பிரம்மன், முன்னம் சொற்றனன் அவனடி வணங்கி கேட்டருள் சனகன், முன்பு பிரம்மனுடைய திருவடியை வணங்கி காஞ்சி மாநகரத்தினுடைய பெருமையை சனக முனிவர் கேட்டறிந்தார். அவ்வாறு கேட்டு அருள் பெற்ற சனக முனிவர் வியாதனுக்கு உரைப்ப, அதை அவர் வியாச முனிவருக்கு உரைத்தார். கேடில் சீர் வியாதன் அங்கு உணர்ந்து, அதை குற்றமற்ற வியாச முனிவர் நன்கு கேட்டு உணர்ந்து, மாட்டுரு சூதன் தனக்கு இயம்புதலும், அதை அவர் சூதமா முனிவருக்கு உபதேசித்தார். மற்ற அவன் முனிவரற்கு இசைத்த பாட்டினில் அடங்கா காஞ்சியின் பெருமை. அப்போது சூத முனிவர் அங்கே நைமிசாரண்யத்திலே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் இந்த காஞ்சிமா நகரத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லியும் அவராலும் சொல்ல முடியாத அளவு பெருமையுடைய அந்த காஞ்சி மாநகரத்தினுடைய பெருமை பகர்ந்திட தமியனுக்கு எளிதோ. அப்படி பிரம்மனாலும் சனக முனிவராலும் வியாச முனிவராலும் சூத முனிவராலும் சொல்ல முடியாத பெருமை உடைய காஞ்சி மாநகரத்தினுடைய பெருமையை அடியேன் சொல்லிவிட முடியுமா? அது எளிதாக முடியுமா? முடியாது என்று இங்கே நமக்கு உணர்த்துகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.